அல்லேலூயா. ரோமருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற போது, நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு ஆமென், மேசியனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் ஆமென், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். நல்ல கேளுங்க. இவன் ஒரு வார்த்தை, ஒரு ரகசியத்தை சொல்றான். ஏன் அப்படின்னா, ஏன்னா நான் மட்டுமல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறேன். இங்க பேதுரு ஒரு பக்கம், 11 அப்போஸ்தலர்கள் ஒரு பக்கம், எல்லாரும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் அவங்க சுவிசேஷம் அறிவித்த இடத்துல நான் அறிவிக்க மாட்டேன். ஒன்று சொல்றான் பாருங்க, யெகோவா மேசியாவினுடைய நாமம் அறிவிக்காத இடத்தில் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இங்கதான் ஒரு புதிய சத்தியத்தை நமக்கு சொல்றார். தேவனுடைய நாமம் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணும். அதான் சுவிசேஷம். ஏன் யெகோவா மேசியா நாமம் அவனுக்கு தெரியாது. உண்மையை சொல்றேன், இன்னைக்கு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 970 பேருக்கும் யெகோவா மேசியா நாமம் தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை. கழிந்த நாளில் ஒரு பாஸ்டர்ட்ட ஒரு மெசேஜ் அனுப்பி கொடுத்தேன். அவர் உண்மையிலேயே வேதாகம கல்லூரி வைத்திருக்கிறாரு. நான் அந்த கல்லூரியில் ஒரு நாள் ஆசிரியராக இருந்தேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் கலிஸ்து, என்ன பிரசங்கத்தில் ஏதோ ஒரு பேரை வித்தியாசமாக சொல்கிறீங்க, எங்க வேதாகம கல்லூரியினுடைய பிரின்சிபால், 2வது ஒரு பாடம் எடுக்கக்கூடிய வாத்தியார் அவரு, யாஷுவான்னு ஒரு புதிய பேர் சொல்றீங்க, என்னாச்சு அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், OHWH இதைத்தான் சொல்றேன் அப்படின்னு. OHWH, ஆமா, அதுக்கும் யாஷுவாவுக்கும் தெரியல, இன்னைக்கு கேள்விப்படல. இவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னு எனக்கே தெரியல. யோசிக்கிறீங்களா? ஆனா OHWH என்னன்னு தெரியுமா? தெரியும், எழுத்து தெரியும். OHWH இதுதான் கடவுளுடைய பெயர். வேதாகம கல்லூரியில் போற அத்தனை வாத்தியாருக்கும் அத்தனை மாணவர்களுக்கு தெரியும். ஆனா அதை வாசிக்க தெரியாது. வாசிக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம கையில் இருக்கிற பைபிளில் போகணும். பைபிளில் போய் சங்கீதம் 119வது சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு 8 வசனத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற எபிரிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து என்னன்னு தேடணும். அங்கே ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கும். அந்த உயிரெழுத்து என்ன அப்படின்னா ஆலேஃப். இந்த ஆலேஃபை கொண்டு போய் OHWHோட சேர்க்கணும். சேர்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம் வரும். என்ன தெரியுமா? யாவா. இந்த யாவா என்ற பெயர் யாருக்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பெயர். என் தேவனுடைய பெயர் யா. ஆனா ரட்சிப்புக்காக இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசேயிடத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட நாமம் யெகோவா. ஆனா புறஜாதிகளுக்கு பாவத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் காபிரியல் தூதன் மூலமாக வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பெயர் யெகோவா. அங்க யெகோவா, இங்க யெகோவா. அதனால்தான் இந்த பூமியில நின்ன தேவனுடைய சாயலும் தேவனுடைய தற்சொரூபமாகிய குமாரன் சொல்றார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் ஒருவனும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய சுயநாமத்தில் வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். எப்படி இருக்குது வார்த்தை? ஆமென். நமக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசிட்டு போயிட்டாரு. நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோமா என்று கேட்டா இல்லையே. அப்புறம் எப்படிங்க ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறார்? எல்லாரும் சொல்றாங்க, எங்கிட்ட பரிசுத்தாவி இருக்குது, பரிசுத்தாவி இருக்கு. சபைக்கு போன உடனே பரிசுத்தாவி வந்துடும். அது பரிசுத்தாவியா அல்லது வேற ஏதாவது ஆவியா? ஆமென். 1-2 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற போது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய யாவாகிய யெகோவா மேசியாவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஆமென் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னும் அறியல அப்படின்னா
உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இங்கு சுவிசேஷம் ஏறாது, சுவிசேஷம் அறிவிக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது கிருபையின் நேரம். இந்த கிருபையின் நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கிருபையின் நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் போது இங்கு ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆவியானவர் இல்லாத போது தேவ சத்தம் புலப்படாது. அப்ப நிம்மதியா இருந்து நல்லா தூங்கலாம். யாரோ ஒருத்தர் கொட்டடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாரு. அப்ப நல்லா தூங்கி தூங்கி எழும்பலாம், பிரச்சனையே இல்லை. தேவன் கேட்கவும் மாட்டார், ஏன்னா ஆவியானவர் இல்லை. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆவியானவர் சீக்கிரமா எடுபட்டு போறார். அவர் போயிட்டார்னா உங்க கெதி அதோ கெதி. ஏன்னா மனம் திரும்பல் இருக்காது. சாகணும்னு நினைச்சா சாக முடியாது. ரட்சிப்பு வேணும்னு நினைச்சா ரட்சிப்பு கிடைக்காது. பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு நினைச்சா பாவம் செய்ய மாட்டேன்னு நினைச்சா செய்யாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த பூமியிலே உங்களுக்கு ஒன்று கடந்து வரப்போகிறது.